குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய ஆவணி மாதம் மேசராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருந்தது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார், உங்களுடைய ராசிநாதன். இந்த மாதம் முழுக்க செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்க போறார். ரொம்ப நல்ல பிளேஸ்மெண்ட். செவ்வாயை பொறுத்தளவுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம் தாராளமா. ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று புதனோடு இணைவு. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 3 அதிபதி. உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற கிரகங்கள்ல, ஒரு தீமையை செய்யக்கூடிய கிரகங்கள்ல புதனும் ஒரு முதன்மையான கிரகம் தான் மேசராசியை பொறுத்தளவுக்கு. அவர் பாக்கிய அதிபதியான, அதுவும் உச்சம் பெற்ற குருவோட சேர்றாரு. அப்படிங்கும்போது ஒரு தீய கிரகம் சுப கிரகத்தோட சேரும்போது தன்னுடைய தீமையை குறைத்துக் கொள்கிறது. சுத்தமாகவே தீமையை குறைச்சிடும். நன்மை செய்யலினாலும் அதனால கெடுதல் இல்லை. ஸோ அந்த அமைப்பில் தான் அந்த மாதமானது பிறக்குது. நல்ல விஷயம். அதுவும் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இணைவு. சூரியன் கேது இணைவு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று பலமுடன் இருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வ உண்ணியத்தை பலப்படுத்துது. இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ராசிக்காரர்களுக்கும். காலாபுருஷ தத்துவப்படி 5ஆம் இடம் அப்படின்னா அது சிம்மம் தான். சிம்மத்தில் சூரியன் கேது இணைவு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம்தான். இது ஒரு நிறைய சாபதோஷங்களுக்கு நிவர்த்தி தரக்கூடிய ஒரு மாதம் இது எல்லா ராசிக்காரர்களுக்கும். உங்களுக்கு இன்னும் கூடுதலாக நன்மைகள் நடக்கும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குலதெய்வ சாபம், பித்ரு சாபம், முன்னோர்களுடைய சாபம், சாபதோஷங்கள், இது அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். எப்படி என்ன ஏதுங்கிறது இந்த பதிவில் சொல்கிறேன். ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த கிரகநிலையை ரொம்ப முக்கியமான கிரகநிலையாக நம்ம பார்க்குறோம். ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கிறார் இந்த மாத துவக்கத்தில். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு, ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க. இது 7.5 சனியினுடைய முதல் பகுதி. குருவோட பார்வையில் அந்த சனி இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் அது ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஓகே, ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆவணி மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள சூரியன் பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் முழுக்க சிம்மத்தில் தான் சூரியன் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆவணி 5ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள புதனும் பயிற்சி ஆகிறார். 3 அதிபதியான புதன் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. 5ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அதுவும் நல்ல விஷயம்தான். ஏன்னா பாதிப்பு தரக்கூடிய கிரகம் ஒன்று திரிகோணாதிபதி கூட இருக்கணும், இல்லை பலம் பெற்ற திரிகோணாதிபதிகள் கூட இருக்கணும், இல்லை அந்த பாவத்திலேயாவது போய் உட்காரணும் இல்லையா. இப்போ முன்னாடி குருவோடு அந்த புதன் இருந்தார், இப்போ 5ஆம் இடமான முதன்மை திரிகோணத்தில் அமர்றாரு. நல்ல விஷயம்தான். அடுத்து ஆவணி 16ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி. 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி மூலத்திரிகோண பலம் அடையுது. அதாவது உச்சத்தை விட பலம் அதிகம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு சுக்கிரன் முழு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்புகளில் முழு பலத்தோடு அமரக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் 7ஆம் இடம் உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு. சுக்கிரன் 7ஆம் இடத்துல அமர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. சுக்கிரன் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆவணி 21ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. 6ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தை அடையுது. 3மே ஒரே ராசியில் தான் புதனுக்கு நடக்கும். அது கன்னிய ராசியில் தான் நடக்கும். அங்கே ரொம்ப ஃபுல் பவரில் இருக்க போகிறார். 6ஆம் இடம் அப்படி பலமடைய போகுது. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு, ப்ளஸ் அந்த குலதெய்வ சாபம், பித்ரு சாபம், அதே நேரத்தில் முன்னோர்கள் சாபம் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உண்டான
வழிபாடு என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு கிரகமாக பார்த்துக்கலாம். முதல்ல சூரியன். ஏன்னா மாத கிரகம் அப்படிங்கிறது சூரிய பகவான் தான். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போன மாதங்களில் இருந்தார். இப்போ அந்த சூரியன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம். அங்கே ஆட்சி பலத்தில் இருக்கிறார். அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். காலபுருஷனுக்கே அவர் தான். உங்களுக்கும் அதே கிரகம் தான். ஏன்னா காலபுருஷ லக்னத்துக்கு முதன்மையானது மேஷம். அதில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது 5ஆம் இடத்தில் சூரியன். முதல்ல சிம்பிளாக பாருங்கள், குழந்தை இல்லாத மேசராசி என்பவர்களுக்கு, குழந்தைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு மருத்துவ செலவின் மூலமாகவோ இல்லை நீங்களாகவே முயற்சி எடுக்கிறீங்க, நேச்சுரலாக கிடைக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்கனாலும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான ஒரு விதையை இந்த மாதம் போட்டுருவீங்க உறுதியாக. இதுக்கு முன்னாடி செய்த எல்லா தவறுகளும் அதில் சரி செய்யப்பட்டு, அதாவது குழந்தை பேருக்காக முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எங்கெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி குழந்தைக்கான முயற்சிகளில் இது செஞ்சால் கண்டிப்பாக கிடைச்சணும் அப்படிங்கிற ஒரு கான்க்ரீட்டான ஒரு விஷயத்துக்குள்ளே வருவீங்க. அது செஞ்சால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான துவக்கமாக இந்த மாதம் இருக்கிறது. ஒரு சில பேர்த்துக்கு சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ சூரிய நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் தான் கிரகண தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா இந்த மாதமே கூட கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ரொம்ப அதிகமாக இருக்குது. ரைட். அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பெயர் சொல்லும் அளவுக்கு நல்ல பெயரை எடுப்பார்கள். எதை தொட்டாலும் ஜெயிக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு என்ன வழியோ அதை உங்கள் குழந்தை கரெக்டாக சூஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய உயர்கல்வி மேல்கல்வியில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கான கல்வியை படிக்க துவங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நிறைய நண்பர்களுக்கு காதல் மனதிற்குள் மலர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. காதல் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஆண் மீதோ ஆணுக்கு பெண் மீதோ வருவதை காட்டிலும் ஒரு கலையின் மீது, ஒரு படிப்பின் மீது, ஒரு வேலையின் மீது வருவது மிகச்சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதுலேயுமே விருப்பம் இல்லாமல் காதல் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது இல்லையா? இப்போது காதல் அப்படிங்கிறது உங்களுடைய வளர்ச்சிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தின் மேலேயோ ஒரு நபரின் மேலேயோ ஒரு பொருளின் மேலேயோ விருப்பம் வரக்கூடிய மாதம் இது. இந்த விருப்பம் நிறைவேறக்கூடிய சூழ்நிலை வர வரைக்கும் அது உங்களை விட்டு போகாது. அதுக்காக உழைத்து கொண்டே இருப்பீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். பாருங்க, நிறைய நண்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி பணம் போட்டிருப்பீங்க, எடுத்திருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த மாதம் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. எதை செஞ்சால் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியும் அல்லது லாஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட், இன்விசிபிளான இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தெளிவு கிடைக்கும். அது சார்ந்து போவீங்க. சில நபர்களுக்கு இந்த மாதமே ஷேர் மார்க்கெட்டில் நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாக கூட இருக்குது இது. அது உங்களுடைய அனுபவ அமைப்புகளை பொறுத்து. அனுபவம் இல்லாதவர்களுக்கு நல்ல அனுபவத்தை, பாடத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வயது மூத்த நபர்களோ மேலதிகாரிகளோ உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். பொது இடத்துல உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், அந்தஸ்து எல்லாமே உயரும். பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. முக்கியமாக தந்தையினுடைய தொழில், தாத்தாவினுடைய தொழில், பாட்டனாரின் தொழில், குலத்தொழில் செய்யக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய தொழில் ரீதியான மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அந்த மாற்றம் உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மை அடைய செய்வதற்காகவும் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு பண்ணுவதற்காகவும் குடும்பத்தில் புது வரவுகளுக்கான ஒரு முயற்சியாகவுமே அது இருக்கும். குடும்பத்தில் யாராவது திருமணமாகாமல் இருக்குது, திருமணம் செய்யணும், பிடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை செய்துட்டு இருக்காங்க, அதுக்கான முயற்சிகள் இருக்காங்க, அமையாமல் இருந்ததுன்னா கூட உங்களுடைய முயற்சியின் பேரில் குடும்ப நபர்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலைகளை கூட அது ஏற்படுத்தி தந்துடும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே நேரத்தில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் அலைஞ்சு திரியக்கூடிய வேலைகள் இருக்கிற மார்க்கெட்டிங் பீப்புள் இருப்பாங்க. வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராமல் அலைஞ்சு திரிஞ்சு செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை மேசராசி என்பவர்களும் சூப்பராக இருக்கும். ரைட்.
சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை சொல்கிறது. இல்லைனா ஒரு கோயில் குளத்துக்கு போக பிடிக்க தொலை தூரங்களில் பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் காட்டுகிறது. கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அல்லது அதற்கான திட்டம் இந்த மாதம் தீட்டப்படும். ட்ராவல் பண்ணுறதுக்கான திட்டம் மட்டும் கிடையாதுங்க, உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி போகணும் எப்படி வரணும், என்ன எல்லா விதமான விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்தடுத்து என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய முக்கியமான திட்டங்களை தீட்டக்கூடிய மாதமாக இருக்கு. மனதிற்குள் ஒரு கட்டுக்கோப்பா வாழணும், குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி தெளிவாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் நம்மளுடைய மனசு என்னங்க, குரங்கு மாதிரி தான் இல்லையா? அங்கே எங்கேயும் தாவி இருக்கிற நேரங்களை வீண் பண்ணி சில நேரங்களில் நம்ம மேலேயும் நம்மளுக்கு வெறுப்பு வர்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் முன்னாடி இருந்திருக்கும், கடந்து வந்திருப்பீங்க. ரைட்? அதெல்லாம் ஒரு 1.5-3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுவே அந்த பாதிப்பை இன்னும் உங்களை விட்டு வெளியில் போகல, அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மாதம் அந்த பாதிப்பு உங்களை விட்டு முழுமையாக வெளியே போகுது. உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற ஒரு கிளாரிட்டி மனசுக்குள்ளே வந்துடும். ஸோ அதன் வழியில் பயணிக்கும்போது நல்லது எதுவோ அதை நோக்கி நீங்கள் பயணிக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு உண்டு. எது நல்லது உங்களுக்கு அப்படிங்கிறத பிரபஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு காட்டித்தரும். அந்த மனசை ஏற்றுக்கிட்டு அதன் வழி போகிறது நல்லது. என்னென்னா, நம்மளுக்கு நல்லதுன்னு தோன்ற விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிற இடத்துல நெவர் கிவ் அப் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போதுமே விடக்கூடாது, விட்டுட்டு வந்துடக்கூடாது. என்னால் என்ன முடியுமோ அந்த எஃபர்ட்டை போட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த மாதம் உங்களை மிகப்பெரிய லெவலில் பெரிய மனிதராக ஆக்குவதற்குண்டான ஒரு விதை இந்த மாதம் போடுறீங்க. அதுக்கான திட்டத்தை அதுக்குண்டான சிந்தனைகளை இந்த மாதம் உங்கள் மனதிற்குள் இந்த மாதம் விதைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட்? என்னென்ன அப்புறம் இன்னொரு விஷயம், 5ஆம் இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சிட்டாலும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடந்துட்டாலும் ஒரு மனதிற்குள் ஒரு திருப்தி இருக்காது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் என்ன ஆகும்னா, நிறைய கற்பனை, கலைத்துறையினாவே கற்பனை தான். ஒரு அனைவரும் ரசிக்கும்படியான ஒரு சில விஷயங்களை தரணும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள், பல விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வந்து போகும். இப்போ எடுத்துக்காட்டுக்க ஒரு டைரக்டர் இருக்கிறாரு, அவர் ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கிரிப்டெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக எல்லாரும் ரசிக்கும்படியாக, குழந்தைகளும் சரி பெரியவங்களும் எல்லாம் ரசிக்கும்படியாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு டெப்த்தான ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் அந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கற்பனை திறன் வெகுவாக அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய செயல்களை செய்வீர்கள். கையில் காசு பணம் எவ்வளோ இருந்தாலும் 10ங்கிற வச்சு தான் இந்த மாதம் வாயில் வரும். நம்மளே வசதி குறைவாக, பொருளாதார ரீதியாக சொல்லும்போது வசதி குறைவாக நம்மளே நினச்சிக்குவோம். ரைட்? ஓகே. இப்போ பாருங்கள், 5ஆம் அதிபதி 5லேயே இருக்கிறாருங்க. இது எப்பேற்பட்ட நல்ல விஷயம் இல்லையா? 5ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது யாரையும் நம்பி பிழைக்க வேண்டியதில்லை, என் முயற்சியில் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுக்குள்ளே கொடுத்துரும். 2வது, யாருக்கும் பெண்மணி போக மாட்டோம், இதுக்கு முன்னாடி வளைஞ்சதெல்லாம் போதும், இனிமேல் நான் என்னோட வழியில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நினச்ச மாதிரி நான் வாழணும்னு நினைக்கிறேன், அதன் படித்தான் செயல்படுவேன் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிவிங்க. நல்ல நட்பு வட்டம் உருவாகும். நல்ல வார்த்தையை தெளிவாக கவனிக்கணும். சும்மா நட்பு வட்டம் இல்லை, நல்ல எண்ணம் படைத்த நல்ல நபர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். நல்ல நட்பு வட்டம் உண்டாகும். அப்போ கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகி போக போகுதுன்னு அர்த்தம். குழந்தைகளால் ஆதாயம் உண்டு. நீங்கள் படிச்சிருக்கீங்க, படிக்கல. 2வது, உங்களுடைய அனுபவத்தை சரியாக பயன்படுத்தி கற்றவர் மத்தியில் கூட ஒரு நல்ல பெயரை உங்களால் எடுக்க முடியும் இந்த மாதம். அந்த அளவுக்கு மனத்தெளிவு, ஒரு கிளாரிட்டி இருக்குது உங்கள்கிட்ட. ஸோ அது இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். என்னதான் மனசில் கிளாரிட்டி இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? பதட்டம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது நல்லதாக மாறுது இல்லைங்களா? பதட்டத்தோடு செய்யும்போது நல்ல விஷயங்கள் கூட தவறுதலாக போயிடுது. பார்க்குறவங்களுடைய கண்ணுக்கு இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க, கை நடுங்கிட்டு ஒரு மாங்கல்யம் கட்டுறீங்கன்னா அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் நினைப்பாங்களே, கட்டுற பிள்ளைய நினைக்கும் இல்லையா? தைரியமாக கட்டும்போது தான் அதில் எதுவும் தெளிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டமாக இருக்கும்போது நம்ம மேலே ஒரு டவுட் வர்றது சகஜமான விஷயம்.
அப்போது அந்த பதட்டம் இல்லாமல் உங்களை செயல்படுத்துறதுக்கு தான் 3ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்து பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். ஸோ அந்த மாதத்தை தெளிவாக பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எகெயின் அடுத்த வருஷம் ஆவணி மாதம் வரும்போது நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருப்பீங்க. அதில் எந்த மாற்றுக்கிறது கடமையில்லை. இது உண்மை, நடக்கும். கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். திட்டம் தீட்டுவதற்கான மாதம் இது. தெளிவாக இருந்துக்குங்க அதில். ரைட், ஓகே. வரக்கூடிய ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 25/8/2026 இந்த தேதியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய அங்காளிகள் பங்காளிகள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் ஒன்று கூடுங்க. எங்கே அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் ஒன்று கூடி அங்கே குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செய்து ஒரு பொங்கல் வச்சு படையல் போட்டு கும்பிட்டு வாங்க. போதும், அவ்வளோதான். எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க. இது என்ன பண்ணுன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இல்லை குடும்பத்தில் யாராவதுக்கும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இருக்கிறதோ, இல்லை குலதெய்வ சாபம் இருக்கிறதோ, முன்னோர்கள் சாபம் இருக்கிறதோ, பித்ரு தோஷம் இருக்கிறதோ, சூரியன் அல்லது சந்திரனோட மாந்தி சேர்ந்துருச்சு அப்படின்னா பித்ரு தோஷம் இல்லை மாத்ரு தோஷம். சூரியன் சந்திரனோட ராகுகேதுக்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா, ராகுகேதுக்கள் சேர்ந்தது அப்படின்னா அது முன்னோர்களுடைய சாபம். சரிங்களா? அதே போல் 9ஆம் அதிபதி கூடயோ 5ஆம் அதிபதி கூடயோ ராகுகேதுவோ மாந்தியோ சேர்ந்ததுன்னா குலதெய்வ தோஷம் அது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா நீங்களே காசு போனால் பரவாயில்ல, எல்லாத்தையும் உங்கள் அங்காளி வங்காளிகள் யாரெல்லாம் அவைலபிளாக இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கூட்டுவாங்க. கூட்டு வந்து நீங்கள் ஒரு பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணி தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த பாதிப்புகள் இனிமேல் உங்களுடைய பரம்பரையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வரவே வராது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி ஒரு அற்புதமான நாள் இது. மறுபடியும் அது அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு 18 வருடம் ஆகும். 18 வருஷம் ஆகும். நல்லா புரிஞ்சு, 18 வருஷம் ஆகும். ஸோ அப்போ இந்த தேதியை மிஸ் பண்ணிடாதீங்க. 25/8/2026. ரைட். அடுத்ததான் புதன் சிம்ம ராசிக்குள்ளே வர்றாரு. உங்களுடைய 3க்கு அதிபதி 5ஆம் இடத்துக்குள்ளே வர்றாரு. அதே போல் 6க்கு அதிபதி 5ல். 6க்கு அதிபதி 5ல் இருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு நல்லது. அவங்க நல்லா வருமானம் சம்பாதிப்பாங்க. அவங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க. எதிர்பார்த்த வருமானம் உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டு. நல்ல விஷயம். உங்களுக்கு இருதயம் சம்பந்தமான பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது பயம், பாதிப்பில் பயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் வருமானம் உண்டு. சரிங்களா? உங்கள் குழந்தைக்கும் வருமானம் உண்டு, உங்களுக்கும் வருமானம் ஏதோ ஒரு வகையில் வந்துடும். பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். என்னென்னா, நண்பர்கள்கிட்டையும் பெற்ற குழந்தைகள்கிட்டையும் சின்னதாக மன தகராறுகள் வரும். சின்னதாக சில சங்கடங்கள் வரும். ஏன்னா அவங்க சொல்கிறது நம்ம ஏற்புடையதாக இருக்காது. நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தில் இருப்போம். ஏன்னா 3ல் போய் செவ்வாய் உட்காந்துருக்குது இல்லையா, நம்ம ஒரு வீரியத்தில் இருப்போம். அது அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. அதனால் சின்னதான ஒரு மனச்சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றவர்களுடைய பார்வைக்கு நம்ம கொஞ்சம் சுயநலவாதி மாதிரி தெரிஞ்சுட்டு போகிறோம். நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் நீங்கள் கண்ணுங்கருத்துமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. சரி, இப்போ 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ல் வந்து உட்கார்றாரு. இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால், சகோதர வழி ஆதரவும் மாமனார் அப்படிங்கிற உறவின் மூலமாக ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சாஸ்திர சம்பிரதாய விஷயங்களில் நல்லது ஒரு முன்னேற்றம். அதே போல் குலத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிரிந்த கணவன் மனைவி உறவுகள் கூட சேருவதற்குண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்துது. முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைகளால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. நல்ல வேளை புதன் வந்து 5ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. அப்படிங்கும்போது புதன் 5ல் உட்கார்ந்தா ஒரு சில விஷயங்களை நல்லதாக செய்யணுமே சார், அதெல்லாம் எதாவது செஞ்சுட்டு போவாரா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம் மேசராசிக்காரங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக புதன் 5ஆம் இடத்துல வந்து அமர்றாரு. அங்கே கேது இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தாண்டி புதன் 5ல் வந்து உட்கார்ந்தாச்சு அப்படின்னாவே ஆடம்பரத்தை நினைக்கவே கூடாது. ஆடம்பரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் காலி செஞ்சிடும். ஏன்னா அவர் 3/6க்கு அதிபதியே 5ல் உட்கார்ந்துருக்கிறாரா. ஆடம்பரமாக இருந்தீங்கன்னா கடன் ஏற்படுத்திடுவோம். நல்லா புரிஞ்சுக்குங்க.
கடன் ஏற்படுத்திடும். அதே போல் வந்து தாய் மாமனுக்கு இந்த மாதம் கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் இருக்கும். பொருளாதாரத்தில் அவங்களை கஷ்டப்படுத்தாது, ஆனால் உடல் நலத்தில் தாய் மாமனுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் எந்த ஒரு முடிவையுமே ரொம்ப சீக்கிரமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து கொஞ்சம் அவசரம் காட்டுவார். புதன் 5ல் இருந்ததுன்னா பின் விளைவுகளை யோசிக்காமல் முடிவு எடுத்துருவோம். ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும் சார். ஆனால் 5ஆம் இடத்துல வந்து புதன் வந்து உட்காந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது சார். கம்போஸ்டாக உங்களுடைய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் மனசு அப்படியே சைலண்ட்டாக போகும். அந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு உதாரணமாக இருக்கும் இந்த அமைப்பு. அப்போது உங்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் யாராவது உங்கள் முன்னாடி வந்து நின்னாலோ, இல்லை மறைமுகமாக அவங்க எதிர்க்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலோ, அந்த எதிரியை ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய மனசும் உடம்பும் ஓய். ஜெயிக்கிற வரைக்கும் மைண்டு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஜெயிச்சிருவீங்க. போட்டி பந்தயம் எதிர்ப்புகள்னால் வெற்றி உங்கள் பக்கம்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜெயிப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது எதிரிகள் இருந்தால் கூட இந்த மாதம் அதையும் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது. ஆவணி 5ஆம் தேதிக்கு மேலே அது ஒரு அற்புதமாக இருக்குது. ஆவணி 5லேருந்து ஆவணி 21 வரைக்கும் ஒரு 16 நாட்கள் தான் அது நல்லா இருக்கும் உங்களுக்கு, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? ஓகே. தெய்வ காரியங்கள் ஈடுபாடு இருக்கும், சாத்திர சம்பிரதாயங்கள் ஈடுபாடு இருக்கும். இதெல்லாம் ஓகே. சீக்கிரமாக டெவலப் ஆகிருக்கு, சீக்கிரமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, என்ன ஏது, எந்த வழியில் போனால் நம்மளால் சீக்கிரம் க்ரோ ஆக முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த காலகட்டம் நீங்கள் கற்றுக்கிடுவீங்க. அதை வருங்காலத்தில் பயன்படுத்தவும் செய்வீங்க. நல்ல விஷயம் அது. ஆவணி மாதம் 16ஆம் தேதி இது வரைக்கும் நீசமாக இருந்த சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் ஆட்சி மூலத்திரிகோண பலம் ராசியவே பார்க்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு முற்றிலுமாக சரி செய்யப்படுகிறது. உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை தகுதி குறைவான நபராக தெரிந்த சூழல் மாறி உங்களுடைய வாழ்க்கை துணையை போல யாரும் இல்லை, அவங்ககிட்ட இவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது, நம்ம தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நல்ல குணங்களும் நல்ல எண்ணங்களும் நல்ல திறமைகளும் இந்த காலகட்டம் உங்கள் கண்ணுக்கு படும். ஏன்னா எந்த மனுஷனாக இருந்தாலும் குறையும் இருக்கும், நிறையும் இருக்குது. முன்னாடி குறை மட்டுமே உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுது. இப்போ அவர்களோட நிறையெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. பண்ண தப்பை உணர்வீங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து கௌரவத்தை கொடுப்பீங்க. இதனால் இதுக்கு முன்னாடி அழகில்லாமல் தெரிஞ்ச அந்த துணை இப்போ அழகாக தெரிய ஆரம்பிக்கும். ரைட்? திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையோ, திருமணத்துக்காக முயற்சி எடுத்துக்கூடிய நபர்களுக்கு கரெக்டான வரன் வந்து அமைகிறதோ, திருமணமே நடந்து முடிகிறதோ, காதல் திருமணம் நடக்கிறதோ, குடும்பத்தில் உங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஏற்றுக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிக ஆசைப்படுவீங்க. ஆண் மகவு பிறப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகளும் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அதுவும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. என்னென்னா 7ஆம் இடத்துல போய் அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும்போது நீங்கள் ஆணாக இருந்தாலும் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் முக்கியமான விஷயம், பெண்கள்கிட்ட பெருசாக வச்சுக்காதீங்க. பெண்களால் எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய காலம் இது. ஆவணி 16க்கு மேலே பெண்களால் எதிர்ப்புகள் வந்தே தீரும், மாற்றம் இல்லை. ரொம்ப கவனமாக அவங்களை ஹேண்டில் பண்ணுங்கள். முடிஞ்சால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்தணும்னு நினச்சிங்கன்னா பெரிய பாதிப்பை அந்த பெண்கள் உங்களுக்கு தந்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. முக்கியமாக பெண்கள்கிட்ட கவனமாக இருங்க. ரைட்? ஓகே. பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் பார்க்கறது அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு 2ஆம் அதிபதி பார்க்குறாரு. ஸோ அது நல்ல விஷயந்தான். சுக்கிரனுடைய நகர்வு நல்லா தான் இருக்குது. ஆவணி 21ஆம் தேதி அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல போய் உச்சமாகுது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், வேலையில் இடமாற்றம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு ஆவணி 21க்கு மேலே முயற்சி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இல்லை நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மாதம் இது. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ல் பலமாக இருக்கிறாரு. நான் சொன்ன விஷயத்தை மறந்துடாதீங்க. குலதெய்வ சாபம், முன்னோர்கள் சாபம், பித்ருதோஷம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வழிபாட்டை சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு பண்ணுங்கள்.
இந்த மாதம் அதுதான் உங்களுக்கு ப்ரேயரே கூட. கரெக்டாக 25 8வது மாதம் 2026 அன்னைக்கு குலதெய்வம் கோயிலில் தான் இருக்கணும். எதுவுமே பண்ண முடியல, பொங்கலால் வைக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை சார், அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் எனக்கு வளர்ச்சி இல்லை, ஆசமனம் இல்லை, கோயிலுக்கு மட்டும் போக முடியும் அப்படின்னா போய் 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. போட்டு மனசார தெய்வத்தை வேண்டிட்டு வாங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் வங்காளி பங்காளிகள் இருந்தால் இன்னும் கூடுதல் நன்மை. மிகப்பெரிய மாற்றம் லைஃப்பில் காத்துட்ருக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.